ஹாய் பட்டீஸ், வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம லவ் லைக் எ பைக்கோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டீப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் புது கப்பலை நம்ம காட்ட போகிறாங்க. ஸோ உங்கள் பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் லைஃப் இஸ் லைக் ரைடிங் பைசைக்கிள்னு அவங்க அம்மாவோட கஃபேவை தான் காட்டுறாங்க. தவன் அவங்க அம்மா கிட்ட வந்து எப்போ இந்த பேக்கரை வேலைக்கு எடுத்தீங்க, டெஸ்டிங் பண்ணீங்களா, ஏன் யாருமே இதை பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா, நான் நேற்று தான் டெஸ்டிங் பண்ணேன். டெஸ்டிங் பண்ண சமயத்தில் நீ இங்கே இல்லை. நேற்று அவன் ஒரு டெசர்ட் பண்ணான், ரொம்ப சூப்பராக இருந்தது. அவன் வேற ஒரு டெசர்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கான், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே இவன்கிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்க தங்கச்சி, அண்ணா நேற்று இந்த அண்ணா சூப்பராக ஒரு டெசர்ட் பண்ணாங்க, அது வேற லெவலில் இருந்தது, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல டிண்டின் தவானை பார்க்குறான். தவான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். டிண்டின் பார்க்குறது தவானுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஆகுது. அது அவங்க தங்கச்சிக்காரி நோட் பண்ண, இவங்க 2 பேருக்குள்ள என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரே டைமில் சொல்லிடுறாங்க. இல்லை இல்லை, அவங்களுக்குள்ள என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகிடுது. நெக்ஸ்ட் சீனில் டிண்டின் என்னமோ டெசர்ட் பண்ணிட்டு இருக்கு. தவான் வந்து லாஸ்ட் நைட் என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நைட்டு இவங்க 2 பேரும் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம காட்டுறாங்க. டிண்டின் தவான் கிட்ட சொல்றான், இதுல என் மேல எந்த தப்புமே இல்லை, உன்னை எழுப்ப நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா நீ தான் எழுச்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே தவான், என்னை அப்படியே தனியா விட்டுட்டு போயிட்ட, என்னை நேக்கடா விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்றான். நான் ஒன்றும் உன்னை அப்படிலாம் விட்டு போல, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உன் மேல போத்தி விட்டுட்டு தான் நான் போனேன். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப நேரமாக எழுப்ப ட்ரை பண்ணேன், நீ எழுச்சிக்கல. எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது மக்களே உனக்கு சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ இன்னும் 1/2 மணி நேரமாக பேசிட்டு இருக்காங்க. வேலை செய்ய வந்த பையனை வேலை செய்ய விடாமல் நேற்று நடந்ததை பற்றியே இந்த தவான் பையன் பேசிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு பையன் திடீர்னு கிட்ட ஒரு ஆர்டர் வந்திருக்கு, 10 பாக்ஸ் பண்ணணும், டைம்குள்ளே முடிக்கணும், ப்ளீஸ் நீங்கள் முடிச்சிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறான். நீ கவலைப்படாத, நான் 10 பாக்ஸ் தானே, சீக்கிரமாக டைம்குள்ளே முடிச்சிடுறேன் அப்படின்னு அந்த பையனை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. டிண்டினும் வந்து அந்த டெசர்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தவான் வந்து அங்கேருந்து போகவே இல்லை, டிண்டினியே தான் பார்த்துட்டு இருக்கான். நான் இங்கே வேலை செய்யணும், இப்படியே நின்று என்னை பார்த்துட்டு இருந்தேன்னா என்னால் வேலை செய்ய முடியாது, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு தவான் கிட்ட சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்க, இங்கே இருக்க பொருளை நீ ஆட்டையை போட்டேன்னா அதனால நான் ஃபுல்லாக உன்னை வாட்ச் பண்ண போகிறேன், நீ பாட்டுன்னு வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம சைலமை தான் காட்டுறாங்க. சைலம் டாக்டரை தேடி கிளினிக் வந்திருப்பான். அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க, என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை, நான் டாக்டரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, டாக்டர் இங்கே இல்லையே, அவர் ஃபீல்டு ஒர்க்காக வெளியே போயிருக்காங்க. கேட்க, என்னது ஃபீல்டு ஒர்க்கான்னு கேட்க, ஆமாம், டாக்டர் எப்பவுமே வெளியே ஃபீல்டு ஒர்க்குக்கு தான் பண்ணுவாங்க, வீடு இல்லாத பீப்புள், செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு தான் போயிட்டு அவங்களோட குறை என்னன்னு கேட்டுட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதுவும் டாக்டரோட ஒன் ஆஃப் த ஒர்க் தான் சொல்லுவேன். ஓ, கேட்கவே நல்லா இருக்கே, இப்போ நான் எங்கே போனால் டாக்டரை பார்க்க முடியும்னு ஷைல கேட்க அந்த பொண்ணுமே அட்ரஸ் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்னென்னா, டாக்டர் வந்து ஒரு கும்பலாக ஒரு 4-5 பேரை உட்கார வச்சுட்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து அவங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க பேசிட்டு வெளியே போக வெளியே ஷைலம் நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு, ஏய் ஷைலம் அப்படின்னு கேட்க, அவனுமே திரும்ப டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஷைலம் வந்து கேட்க, நான் வந்து இங்கே ஃபீல்டு ஒர்க்குக்காக வந்தேன், இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ணுறேன், இங்கே இருக்கிறவங்க கிட்ட ப்ராப்ளம்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், இது என்னோட வேலைன்னு கேட்க, ஓ அப்படியா, ஓகே ஓகேன்றாங்க. அப்புறம் டாக்டர் வாட்சை பார்த்துட்டு, உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க, நம்ம ஷைலமும் மெயின் மறந்து டாக்டரையே பார்த்துட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, வா நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே இந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவோட கஃபேவை தான் காட்டுறாங்க. அங்கே வேலை செய்கிற 2 பையன் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் திடீர்னு வந்து டெசர்ட்ஸில் தவான் என்னன்னே தெரியல, ரொம்ப நேரமாக கிச்சன்லேயே இருக்காங்க. அதனாலேயே அவன் செய்கிற டெசர்ட்டில் பாதி இது தப்பு தப்பாக செஞ்சிடுறான். நம்ம வேற டைம்குள்ளே ஆர்டர் முடிக்கணும் அப்படின்னு இங்கே சுகமாக பேசிட்டு இருக்கேன். அப்படியே கிச்சனை தான் காட்டுறாங்க. நம்ம திடீர்னு வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தவான் அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரியே தெரியல. அவன் ஒரு டெசர்ட் கரெக்டாக செஞ்சானா 4 டெசர்ட்டை வந்து தப்பாக செய்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. உடனே டிண்டின் வந்து தவான் கிட்ட, நீங்கள் இருந்தால் என்னால் வேலை செய்ய முடியாது, நீங்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொல்ல, உடனே அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல, உடனே அவன் தப்பாக செய்கிறத பார்த்துட்டு, எனக்கு என்னமோ நீ பேக்கர் தானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு தவான் டிண்டின் கிட்ட வந்து வெறுப்பேற்றுறான். ஓ அப்படியா, அப்படின்னா நீங்களே செய்யுங்க அப்படின்னு அவன் சொல்ல, உடனே தவான், ஓ நான் செய்யறதுக்கு எதுக்கு எங்கள் அம்மா உன்னை ஹையர் பண்ணாங்க, மூடிட்டு நீயே செய்யன்னு சொல்ல, நீங்கன்னா இருந்தால் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவன் செஞ்சுட்டு இருக்கிறத எடுத்து கீழே வைக்க, உடனே நம்ம தவானுமே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுக்கிறான். நம்ம டிண்டின் வந்து வேலை செய்கிறான். அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தவானை பார்க்க தவான் உடனே திரும்பிக்கிறான். இதே மாதிரி தான் கைஸ் ரிப்பீட்டடாக நடக்குது.
அப்படியே இந்த சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் அண்ட் ஷைலும் பீச்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ஷைலும் கிட்ட கேட்குறான், நீ எவ்வளோ நாளா இங்க இருக்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஷைலுமே நான் 7 வயசுல இருந்து இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. 7 வயசுல இருந்தா அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருந்த அப்படின்னு டாக்டர் கேட்க, உடனே ஷைலமுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அவன் சின்ன வயசுல ஒருத்தன் அவனை போட்டு அடிச்சு அவன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். ஷைலம் ரொம்ப கத்துவான். அப்பல இருந்து தான் வந்து அவனுக்கு மத்தவங்க தொடுறதுனாவே பிடிக்காது போல. உடனே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. டாக்டர் வந்து ஷைலம் கிட்ட சொன்னா, பர்சனலா இருந்தா வேணாம் விட்டுரு ஷைலம் அப்படின்னு சொல்ல, ஷைலமுக்குமே வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஷைலமோட மூட சேஞ்ச் பண்றதுக்கு, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் ஆர்டர் பண்றேன். இன்னைக்கு ட்ரீட் என்னோடது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டாக்டரும் ஷைலமும் பீர் குடிக்கிறாங்க. நம்ம ஷைலம் மட்டும் என்ன பண்றாங்க, நிப்பாட்டாம குடிச்சுக்கிட்டே இருக்கான். டாக்டர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன தம்பி பண்றது கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் விடாம குடிச்சுக்கிட்டே இருக்க, அடுத்த சீன்லயே வந்து நம்ம ஷைலம் வந்து மட்டையாயிட்டான். அடுத்து சைலம் போதையில பைத்தியத்தை விட மோசமா லூசு மாதிரி டான்ஸ் பண்ண அதை டாக்டர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு பாரை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் வரான். அவன் பேரு ஸ்கை. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன் இந்த சீரீஸ்ல 3 கப்பிளோட டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு. அதுல ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 2 கப்பிள் தான் காமிச்சிட்டாங்க. இது வந்து 3வது கப்பிள் தான். ஓகேங்களா? பார்ல வேலை செய்யற பொண்ணு, ஒரு வழியா நீ வந்துட்டியா? நேத்து எல்லாரும் உன்னதான் எதிர்பார்த்தாங்க. முக்கியமா அந்த டேபிள்ல ஒருத்தன் ஹாட்டா இருக்கான் பாத்தியா? அவன் தான் உன்னை கேட்டான். உனக்காக அவன் 500 ட்ரிங்க்ஸ் வாங்குவான் போல அப்படின்னு சொல்ல, உடனே அவன் இப்படி திரும்பி பார்க்க, யாரு அந்த மேனா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்றா. கையுமே அந்த பார்ல தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதாவது அங்க இருக்கிற ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க. ஏலத்துல வந்து ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை இவங்க காசு கொடுத்து வாங்கிப்பாங்க போல. அந்த நம்பர் வந்து அன்னைக்கு ஃபுல்லா வந்து அவங்க கூட குளிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கிஸ் பண்ணிப்பாங்க. இது மாதிரி தான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஸ்கை வந்து ஐட்டம் பாய் ஒர்க் தான் பண்றான் போல கைஸ். ஓகேங்களா? அடுத்த சீன்ல ஏலத்துல எடுக்கிற சீனை தான் காட்டுறாங்க. அதுல வந்து அங்க வேலை செய்யற எல்லா பாய்ஸ்க்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பரு. நம்ம ஸ்கையோட நம்பர் வந்து 69. ஒரு பொண்ணு வந்து ஸ்கையை வந்து எனக்கு 100 ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இருந்த ஒரு பையன் வந்து அவன் பேரு தான் மேன். அவன் வந்து எனக்கு 120 ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு பையன் அவன் பேர் வந்து நவா. அவன் சொல்றான் 200ன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வந்து யாருமே கேட்கல. ஸோ அந்த 200 சொன்ன பையனுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கை. இவங்க பண்ற கூத்தெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. நம்ம 69 நம்பருமே வந்து அந்த ஏலத்துக்கு எடுத்த அந்த பையனோட டேபிளுக்கு போக, அவன் ரொம்ப டென்ஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம ஸ்கை மேல இப்படி விழுந்துற, நம்ம ஸ்கையுமே வந்து அவனை நிப்பாட்டுறான். அதுக்கப்புறம் சார் உங்களுக்கு வந்து விஸ்கியில வந்து வாட்டர் போடவா, ஐஸு போடவா, ஜூஸை போடவான்னு நம்ம கேட்க, அவனுமே வந்து என்னமோ சொல்றான். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் கொடுக்க 2 பேரும் குடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பக்கத்து டேபிள்ல இருக்க பையனுக்கு வயிறு எரியுது. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து, அந்த வட்டிக்கு விடுவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு வயசான பாட்டிய போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான பசங்களா இருப்பாங்க போல. மனசாட்சி இல்லாம ஒரு பாட்டிய அடிக்கிறாங்க. அந்த பாட்டி யாருன்னு பார்த்தா, நம்ம டிண்டினோட பாட்டி தான். அவன் வந்து வட்டி கொடு, வட்டி கொடுன்னு சொல்ல, நீங்க வந்து என்ன ரொம்ப ஹையா வட்டி வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன நீ என்னைய எதிர்த்து பேசுறேன்னு மறுபடியும் அடிக்க வரான். அந்த சமயத்துல நம்ம டிண்டின் ஓடி வந்து வட்டிக்கு விடுறவங்கள வந்து கைய புடிச்சு, "என்ன உனக்கு காசு தானே நான் தரேன்" அப்படின்னு சொல்லி உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க. "என்ன நீ 3000 தான் அனுப்பிச்சிருக்க" அப்படின்னு கேட்க, "இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க. நான் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்னு" சொல்ல, அப்புறம் அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திடீர்னு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பார்த்து, "நீங்க ஓகேவா?" அப்படின்னு கேட்க, அவங்களுமே ஓகேன்னு சொல்றாங்க. அங்கேருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் வேற ஒரு பார்ல காட்டுறாங்க. அங்க நம்ம தவான் வந்து எப்பயும் போல சோகமா குடிச்சிட்டு இருக்க, அங்க இருக்கிற 2 பேரு தவான பத்தி பேசிட்டு இருக்காங்க. "டேய் அங்க ஒருத்தன் இருக்கான்ல, அவன உனக்கு தெரியுமான்னு?" கேட்க, "யார்றா?" அப்படின்னு கேட்க, "அது அவங்க உட்காந்துட்டு இருக்கானே அவன் தான். அவன் ஒரு பைலட்டு. அவன் வந்து ஒரு பொண்ண வந்து கொன்னுட்டான். அந்த பொண்ணு வயசு தான் வந்து என் தங்கச்சிக்கும் ஆகுது" அப்படின்னு பேசிட்டு இருக்க, நம்ம தவானுமே வந்து கடுப்பாயிடுறான். மாத்தி மாத்தி மறுபடியும் அவன பத்தி வெறுப்பேத்துற மாரியே பேசிட்டு இருக்கவே, தவான் வந்து அவங்கள பார்க்கறான். "ஏய் என்னடா என்ன மறைக்கிற?" அப்படின்னு கேட்க, "நீ ஒரு கொலைகாரன்" அப்படின்னு இவங்க சண்டை போட, தவானுக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுது. ஒரு பையன போட்டு அடிக்கிறான். கூட இருந்த இன்னொரு பையன் தவான போட்டு அடிக்க, அந்த 2 பேருமே சேர்ந்து நம்ம தவான ரொம்ப அடிக்கிறாங்க. அப்படியே இந்த சீன கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஸ்கை இருக்க பார தான் காட்டுறாங்க. ஸ்கைய ஏலத்துக்கு எடுத்திருப்பான்ல, அவன் வந்து ஸ்கை கூட இருக்கான். ஸ்கை வந்து அவன பெட்ல தள்ளி விட்டு, அவன கிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாரி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். உடனே வந்து அவன் படுத்துக்கிட்டே இருந்த எழுந்துச்சே, "என்ன பண்ற? நான் வந்து யார் கூடயும் தூங்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார சொல்றான். அவனுமே வந்து பக்கத்துல வந்து படுக்க, கைய நீட்டுறான். அவனுமே கைய பிடிக்கிறான்.
அப்படியே வந்து அவன் தூங்கிடுறான். நம்ம ஸ்கை வந்து அந்த பையனையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்டர் அண்ட் சைலம தான் காட்டுறாங்க. சைலம் நல்லா குடிச்சிட்டு பீச்ல வந்து விளையாடுறான். அந்த பீச்ல அலைக்கு நடுவுல விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கிங்காங்கோட மோசமா பீச்ல கத்திக்கிட்டே இருக்கான். டாக்டர் வந்து ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம சைலம் விளையாடுறதே பார்க்குறாங்க. சைலம் வந்து, "டாக்டர் இங்க வாங்க என் கூட விளையாடுங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதே மங்கி டான்ஸ் ஆடுறான். டாக்டர் நீங்களும் என் கூட வந்து ஆடுங்கன்னு கேட்க, "எனக்கு ஆடலாம் தெரியாதுன்னு" சொல்ல, "இல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வந்து ஆடுங்க" அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கொரில்லா டான்ஸ் தான் ஆடிக்கிட்டே இருக்கான். ஷைலும் பண்ணிட்டு இருக்க சேட்டைய டாக்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷைலமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே வந்து கீழ விழுந்துடுறான். டாக்டர் வந்து உடனே ஷைலம் கிட்ட போக, ஷைலம்க்கு தான் யார் டச் பண்ணாலும் பிடிக்காதுல்ல. டாக்டரோட ஷர்ட்ட கழட்டி போட்டு, "வா ஷைலம் எழுந்துச்சுக்கோ" அப்படின்னு அந்த ஷர்ட்ட குடுத்து எழுந்துச்சுக்க வைக்கிறாங்க. ஷைலமும் வந்து போதையில அப்படி எழுந்துச்சு டாக்டர் மேலேயே வந்து விழுந்துடுறான். டாக்டர் வந்து ஷைலம் அப்படியே கட்டிப்பிடிக்க, அந்த சீன் கட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. சைலும் பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். நைட்டு நடந்த விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். நம்ம எப்படி இங்க வந்தோம்? நம்ம ட்ரெஸ்ஸ யாரு சேஞ்ச் பண்ணது? அப்படின்னு அவன் வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போறான். அந்த கற்பனையில அவன் என்ன நினச்சுக்கிறான்னா, டாக்டர் வந்து ஷைலம வந்து பெட்ல தள்ள, டாக்டர் வந்து ஷைலம் கிட்ட தப்பா நடந்துக்கிற மாரி இவன் நினச்சுக்கிட்டு, ஐயோ! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். உடனே ஜேம்ஸ் வந்து ஷைலம், ஷைலம்னு கூப்பிட, அவன் அத கூட காதுல வாங்கிக்கல. அப்புறம் வந்து "ஷைலு" அப்படின்னு கூப்பிட்டோனே, "ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து டாக்டர் என்கிட்ட ஒரு மாரி நடந்துக்கிட்டான்" அப்படின்னு சொல்ல, "ஏய் என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க? நேத்து நைட்டு வந்து டாக்டர் தான் உன்ன சேஃபா இங்க கூட்டு வந்தாங்க" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? அப்ப இந்த ட்ரெஸ்ஸ யாரு சேஞ்ச் பண்ணதுன்னு?" கேட்க, "அது நானும் லெமனும் தான் சேஞ்ச் பண்ணோம்." "ஓ! நீங்களா? ஓகே, ஓகே" அப்படின்ற மாரி ஷைலமா சொல்றான். டாக்டருக்கு எப்படி உன் நம்பர் கிடைச்சது அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஃபோன் பண்ணதே உன் ஃபோன்ல இருந்துதான்னு. உடனே நம்ம ஷைலம் யோசிக்கிறான். நைட்டு வந்து அவன் தூங்கிட்டு இருப்பான். அந்த போதையில படுத்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல டாக்டர் வந்து உனக்கு யாருக்கு ஃபோன் பண்ணணும்? ஃப்ரெண்ட் நம்பர் இருக்கான்னு கேட்க, ஜேம்ஸ், ஜேம்ஸ், ஜேம்ஸ்ன்னு ஸ்ரீராம ஜெயம் மாரி அவன் பேர தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா வந்து அவன் ஃபோன எடுக்க, ஃபோன்ல வந்து லாக் இருக்கும். அத எடுக்க டாக்டருக்கு தெரியல. பாஸ்வேர்டு சொல்லுப்பா தம்பின்னு கேட்டா, அவன் போதையில இருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு வழியா சில வித்தையெல்லாம் காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த லாக்கையும் ஓப்பன் பண்ணி, ஜேம்ஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, அங்க ஹேங்கர்ல டாக்டரோட ஷர்ட் இருக்கும். அவன் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். "ஏய்! இப்ப என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்க, "இது உனக்கு தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு, அப்படியே இந்த சீன வந்து கட் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கஃபேவ தான் காட்டுறாங்க. அங்க வந்து டாக்டர் போயிட்டுருக்கிறப்போ, "டாக்டர்" அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஷைலம். "ஓ! ஷைலம் நீயா? வா இங்க காஃபி வேற இப்போ காலி ஆயிட்டுருக்கு. நீ சரி வா உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கி தரேன்னு" கேட்க, "அதெல்லாம் வேணாம் டாக்டர். நான் உங்க ட்ரெஸ்ஸ தான் வந்து உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தேன். நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்ல, டாக்டருமே வந்து அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு, "ஓ! ஓகே, ஓகேன்றான்." டாக்டர் ஷைலம் கிட்ட, "நீ ஈவினிங் ஃப்ரீயா?" அப்படின்னு கேட்க, "ஏன் டாக்டர்ன்னு?" கேட்க, "நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணலாம். நம்ம வெளிய போலாம்னோனே." உடனே ஷைலுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேரும் சைக்கிளிங் தாங்க பண்றாங்க. அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அடுத்தது பீச்ச தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷைலம் டாக்டர் கிட்ட வந்து சாரி நேத்து நான் எதனா வியர்டா பண்ணியிருந்தா சாரின்னு சொல்றாங்க. வியர்ட்னா இல்ல. ஒரு விஷயம் மட்டும் வியர்டா இருந்தது. "என்ன டாக்டர் சொல்றீங்கன்னு?" கேட்க, "நீ நேத்து என்ன டாக்டர்ன்னு சொன்ன" அப்படின்னா, அப்படிதான் நான் சொல்லவே இல்லையேன்டா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. வீடியோ காட்டுறான். அந்த வீடியோவ பார்த்தோனே இவன் தான் அந்த மங்கி டான்ஸ் ஆடுவான்ல கைஸ் அத பார்த்துட்டு, "ஐயோ! எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு. டெலீட் பண்ணுங்க டாக்டர்" தெரியல. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். சரி இத யார்கிட்டயும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி, "ஓகே ப்ராமிஸா நான் யார்கிட்டயும் காட்ட மாட்டேன். ஆனா நீ என்ன அப்படி கூப்பிட்டது புடிச்சிருக்கு. நீ இனிமே என்ன அப்படியே கூப்பிடுன்னு" சொல்றான். உடனே ஷைலம் வெட்கப்பட்டு டாக்டரையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார் சீன் தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கை வேலை செய்ற பார தான் காட்டுறாங்க. அங்க மென்னுன்னு ஒரு பையன் ஆல்ரெடி 2 பையன ஏலத்துக்கு எடுத்துட்டு அவங்க கூட வந்து குடிச்சு கும்மால் அடிச்சுட்டு இருக்கான். நேத்து வந்து நவான்ற பையன் வரான். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு இந்த பார் பிடிச்சிருக்கான்னு கேட்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே. உங்களுக்கு நான் வந்து வேற ஆள அனுப்புறேன் அப்படின்னு அந்த லேடி வந்து நவா கிட்ட பேசிட்டு போறப்போ, அந்த மென்னுன்னு ஒரு பையன் வந்து ஆ ஸ்கை எங்க? அப்படின்னு கேட்க, ஸ்கை வந்து மேல ரெடி ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓகே, ஓகே. இன்னைக்கு நான் வந்து 800க்கு அவன வாங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த நவா வந்து அந்த பையன வந்து ஒரு மாரி பார்க்கறான். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் வந்து ஸ்கையோட தான் போட்டின்னு நெனைக்கிறேன். யாருக்கு யாரு கிடைக்கிறான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து எப்பவும் போல தான் ஏலம் நடக்கிற போட்டி நடக்குது. ஸ்கைக்காக அந்த 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேத்து வந்து நவா வந்து 120ன்னு சொல்றான். அதுக்கு பக்கத்து டேபிள்ல இருக்கிற மென் வந்து 150ன்னு சொல்றான். உடனே நவா வந்து எனக்கு 200 அப்படின்னு சொல்ல,
பக்கத்துல இருந்தவன் 300ன்றான். கடைசியில வந்து 300 சொன்னவன் தான் வின் பண்ணிட்டு, ஸ்கை வந்து இன்னைக்கு வந்து நவா கூட இல்லாம மென்னு கிட்ட போறான். ஸ்கை என்னதான் பக்கத்துல இருக்க டேபிளுக்கு போனாலும் அவன் பார்வை ஃபுல்லா நவா மேல தான் இருக்கு. ஸோ நவாக்கு வந்து வேற ஒரு பையன வந்து விடுறாங்க. மென்னு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்கைய வந்து கிஸ் பண்றான். அத பார்த்துட்டு இவனுக்கு வயிறு எரியுது. நம்ம ஸ்கையுமே வந்து அவன கிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நவாவ பார்க்குறான். அவங்க 2 பேரும் இது மாரி பண்றத பார்த்துட்டு, நவாக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, அவனும் ஒரு பையன கூப்பிட்டு கிஸ் பண்ண கூப்பிடுறான். அவன் கிஸ் பண்ணிக்கினே இருக்கிறான். நம்ம நவாக்கு தான் யார் இது பண்ணாலும் பிடிக்காதுல்ல, தட்டி விட்டுர்றான். கொஞ்சம் ஃபன்னா தான் போச்சு. அவன தட்டி விடுறத ஸ்கை பார்த்த உடனே அவளுக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே அத நோட்டீஸ் பண்ண நம்ம மென், "என்ன நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? பேசாம நீ அங்கேயே போயிடான்னு" சொல்ல. உடனே ஸ்கை சொல்றான், "அப்படிலாம் இல்ல. எனக்கு உங்கள தான் பிடிச்சிருக்கு. நீங்க தான் என்னோட ஒன்லி ஒன்" அப்படின்னு சொல்றான். "அப்படியா? அப்ப எனக்கு கிஸ் பண்ணுன்னு" சொல்ல இவங்க மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நவா வந்து அவனுக்கு இருக்கிற ஒரு பையன்கிட்ட, "ஏய் இத பாரு என்ன கிஸ் பண்ணு." அங்கருந்து பார்க்க கிஸ் பண்ற மாரி தெரியணும். ஆனா இங்க நம்ம ஃபிசிக்கலா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அது மாரி தான் பண்றாங்க. தூரமா இருந்து பார்க்குறப்போ நம்ம நவாவும் அந்த பையனும் கிஸ் பண்ற மாரி தெரியும். பட் கிட்ட காமிச்சா தானே தெரியுது இவங்க 2 பேரும் ஒண்ணுமே பண்ணலன்னு. இவங்க சும்மா கிஸ் பண்ற மாரி ஆக்ட் பண்ண, பக்கத்து டேபிள்ல இருக்கவங்க உண்மையாவே கிஸ் பண்ண, அப்படியே மாறி மாறி குடிச்சு இது பண்ணி அப்படியே தாங்க இந்த சீன் போயிட்டுருக்கு. ஸ்கையுமே வேலை முடிச்சுட்டு கிளம்பலான்னு வரப்போ, அங்க வேலை செய்ற ஒரு பொண்ணு, இங்க பார் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. ஆனா இவர் வந்து இங்க படுத்துட்டுருக்காரு பாக்க. யாருன்னு பார்த்தா அது ரொம்ப நவா. அவன் வந்து குடிச்சு குடிச்சு ரொம்ப வந்து போதையில இருக்கான். சரி நம்ம ஸ்கை அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், "ஓகே இவர நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல. உடனே ஸ்கை, "நீ வந்துட்டியா? வா என் கூட ட்ரிங்க் பண்ணுன்னு" சொல்றான். "நீங்க ஆல்ரெடி குடிச்சிட்டீங்க. நீங்க குடிக்க வேணாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் அவன் கூட குடிக்கணும்ன்ற." உடனே அவன் கையில இருக்கிற கிளாஸ வாங்கி நம்ம ஸ்கை குடிச்சிட்டு, அவனையும் வந்து அங்கருந்து கூட்டிட்டு போறான். அடுத்த சீன் வந்து ஒரு வீட்ட தான் காட்டுறாங்க. ஸ்கை வந்து ஈர டவல எடுத்து நவாக்கு தொடச்சு விட, "ஓ! நீ இது மாரி தான் உன்னோட எல்லா கிளையண்ட்டுக்குமே பண்ணுவியான்னு" கேட்க, "அப்படிலாம் இல்ல. நான் உங்களுக்கு மட்டும் தான் பண்றேன்" அப்படின்னு ஸ்கை சொல்றான். உடனே நவாவுமே சொல்றான், "நீ இங்கருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்ல, "ஏன் என்ன அப்படி சொல்றீங்கன்னு" கேட்டா, "இன்னைக்கு நான் உனக்காக பே பண்ணல. அதான் நீ போயிடுன்னு" "இல்ல நான் இங்கே தான் இருப்பேன்" அப்படின்னு நம்ம ஸ்கையுமே சொல்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கை வந்து அவனோட கன்னத்துல கிஸ் பண்ண, இவனுமே அப்படி பார்க்கறான். அதுக்கப்புறம் கைய இப்படி குடுக்குறான். "கை பிடிச்சுக்கோன்னு." நம்ம ஸ்கையுமே வந்து கைய பிடிச்சுக்கிறான். "இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன் கைய பிடிச்சுக்கிட்டே நான் தூங்கணும்" அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்து இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எபிசோட் 2 எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்மளுக்கு 3 கப்புளையுமே காமிச்சிட்டாங்க. 3 கப்புளோட கியூட் கியூட் லவ் ஸ்டோரி அண்ட் சேடு, எமோஷனல் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு காமிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்கள வேற வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர்.